எல்லாருக்கும் நன்றியோடு தெரிந்து கொள்கிறேன். நித்தியம் சேனல் மூலமாக எல்லாருக்கும் இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கள் தெரிந்துக்கிறேன். நம்ம ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த தேவனாக இருக்கிற கர்த்தாவே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இதோ ஆண்டவரே, இந்த இரவு நேரத்தில் நாங்கள் யாவரும் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே, நீங்கள் பேசும் ஆண்டவரே. குட் ஃப்ரைடே வருது ராஜா. ஆண்டவரே ஈஸ்டர் வரும் ஆண்டவரே. எல்லாருக்கும் ஆண்டவரே கிருபையும் கொடுக்கணும்னு சொல்லி ஜெபிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒரு அம்மாவுக்கு கண் பார்வை சரியாக தெரியலாம். எழுத கண்ணும் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கிறதோ, உன்னோட கொம்பு ஏதோ கண்ணுக்குள்ளே பற்றி அதோட ரத்தம் ஏதோ வந்தி அது சரி பண்ணாமல் முடியாமல் அந்த வலியோடு தாங்கி இருக்கிற ஒரு மகளே, உனக்கு கர்த்தர் இந்த இரவு நேரத்திலோ இயேசுவோட ரத்தத்தினால் இயேசு நாமத்தில் ஆண்டவர் விடுதலை தரார். தீபா சாந்தாரா மக்கான் தரவா ரபும் தருணன் திரி மஷான் திரி மக்கான் தரவா. ஆண்டவரே, நீங்கள் பேசும் நீ ஆசீர்வதிக்கட்டும் மணி இயேசு நாமத்தில் நான் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நமக்கு குட் ஃப்ரைடே வந்தது நேற்று தினம். நாளைக்கு ஈஸ்டர் இருக்குது. அதனால் இன்னைக்கு கர்த்தர் செய்தி கொடுக்குறார். என்ன செய்தினா, அவரோட தழும்பு நாள் நமக்கு விடுதலை கொடுப்பார். அவர் எப்படி இந்த உலகத்துக்கு வந்தாரோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். கலாத்தியால 3வது அதிகாரம் 14வது வசனத்தை நம்ம பார்க்கும்போது, அவரோட சாபத்தில் ஒன்று விடுதலை கொடுக்கறதுக்காக தான் தேவன் இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறார். மனிதரோட சாபம் நீங்கினோம்னா அவரோட ரத்தத்தில் மட்டும் தான் விடுதலை கொடுக்க முடியும். அவர் நடிச்சின அடுக்கிலோ அவருக்கு வந்த ரத்தம் தான் உனக்கு விடுதலை வரும். நாங்கள் ஒரு ஹிந்துவா பொண்ணாக இருந்தேன். எனக்கு கிறிஸ்து யாருன்னு தெரியாது. ஒரு ஹிந்து குடும்பத்துக்கு சேர்ந்த ஒரு பொண். முன்பின் யாருமே இயேசுக்குள்ள இல்லை. எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் இரத்த பலிகள், நாங்கள் எல்லாமே தான தர்மங்கள், இதுதான் நம்ம செய்கிறோம் தவிர அது மட்டும்தான் நாங்கள் செய்கிறோம் தவிர வேறு தெரியாது. ஆனால் தேவாத தேவனிடத்திலோ இயேசுக்குள்ளே எப்போயிட்டு நான் வந்தானோ அந்த நாட்கள் முதல் இந்த நாட்கள் வரைக்கும் 25 வருஷம் அவரோட ரத்தத்துக்குள்ளும் இங்கே சாபத்தை ஆண்டவரை நீக்கினார். என்னோட மாமாக்கு அவர் பேச்சுவார்த்தை வராது. இன்னொரு சந்ததிக்கு பேச்சுவார்த்தை மூயா இருந்தார், ஊமியா இருந்தாங்க. ஆனால் 3வது சந்ததி என்னோட 2வது மகன். எல்லாரும் சொன்னாங்க, இவருக்கு ஊமியா வருவாரேமோ, ஐயோ இப்படி பொறுப்பாரேமோன்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்க்கத்த நீரும். நான் அன்றைக்கே இயேசுக்குள்ளே வந்தேன். அருமையான தெய்வ ஜனமே, என்னோட மகனுக்கு ஊமை வராமல் 3வது சந்தத்தில் ஆண்டவர் அந்த சாபத்தில் நினச்சி விடுதலை தந்தார். அந்த சாபத்தில் நினச்சி கர்த்தர் விடுதலை தந்தி அந்த ஊமையிலோ நினச்சி ஆண்டவர் விடுதலை கொடுத்து கிருபை கொடுத்துட்டார். அருமையாக தேவாத்த தேவன் எத்தனை நன்மைகளை நம்ம செஞ்சாலும் நமக்கு தலைமுறையாக வர சாபத்தை எடுக்கிறது தேவனு தான். பாருங்க, நிறைய குடும்பங்களை பாருங்க, அத்தாக்கு புருஷன் இருக்க மாட்டார். அவரோட சின்ன வயசுலன்னு அவர் இறந்தவார். 2வது வகையும் பார்க்கும்போது அந்த பொண்ணு அப்படி தான் நடக்கும். 3வது 4 முறை பார்க்கும்போது அப்படி தான் நடந்துட்டு இருக்கும். ஆனால் இயேசுக்குள்ளே வந்தானா அந்த சாபத்தில் ஒன்று கர்த்தர் விடுதலை தருவார். நிறைய பேர் பாருங்க, மருந்துகள்னு சொல்லி நிறைய சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. ஒரு டப்பாக்கு போட்டு சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு சொல்லுவாங்க, எங்களுக்கு பாரம்பரியா வர சாப்பத்தான்னு சொல்லி எப்போ சம்பாதித்தாலும் அந்த செலவில் ஹாஸ்பிட்டல் செலவாயிட்டே இருக்கும். தாயும் தகப்பனார் வாழ்க்கையில் பார்க்கலாம், தாத்தா காலம்ல பார்க்கலாம், எப்போ பார்த்தாலும் ஹாஸ்பிட்டல் செலவு தான். ஆனால் இயேசுக்குள்ளே காலை வச்சா ஹாஸ்பிட்டலுக்கு ₹1 செலவாகாமே அந்த சாபத்தை எடுத்தவர் இந்த தேவனை மட்டும்தான். அருமையான தெய்வச்சனமே, என்னோட தாயார் அதிகமாக ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போவோம். நிறைய மருந்துகள் சாப்பிட்டுட்டே இருக்கும். எல்லாரும் சொன்னாங்க, உனக்கு அப்படிதாகுமானி. ஆனால் தேவனு கிருபையில் சொல்கிறேன், எனக்கு மருந்துகள் அதிகமாக எடுக்காம தேவன் என்னை காத்திருந்து நடத்திட்டார். அந்த சாபத்தில் ஒன்று கர்த்தர் விடுதலை கொடுத்துட்டார். அப்படிப்பட்ட தேவனை நம்ம தெரிந்து கொள்ளுகிறோம். இன்னைக்கு இயேசுன்னு சொன்னாலும் சாபத்தில் ஒன்று விடுதலை கொடுக்கறது தான் இயேசு. அவரோட தழும்புனால விடுதலை கொடுக்கறதா இயேசு. ஒரு தெய்வம் மட்டும்தான் இந்த உலகத்தில் இருக்கிறார்.
எத்தனை தெய்வங்கள் இருக்கலாம், ஆனால் இயேசுக்கு மெய்யான கடவுள் இந்த உலகத்தில் இல்லை. இயேசு மட்டும்தான் தேவன். அவர் மூலம் இந்த சாபங்களையும் வெடிக்கிற தேவன், விடுதலை தர தேவனாக இருக்கிறார் அவர். அதுக்காக நம்ம கர்த்தருக்கு நன்றி செலுத்திக்கிறோம். ரோமர் 4:25 பார்த்தோம்னா, இயேசு யாருக்காக இந்த உலகத்துக்கு வந்தாருன்னா, அவர் கர்த்தாதி கர்த்தர், இயேசு கடவுள். அவர் எதுக்காக இந்த உலகத்துக்கு வந்தாருன்னா, நம்ம தேவன் நம்ம சாபத்தில் நினச்சி விடுதலை கொடுத்தி, நம்ம குடும்பத்தை படிக்காத குழந்தைகள் இருப்பாங்க பாருங்க. அப்பா சரியாக படிக்க மாட்டார், மகனும் சரியாக படிக்க மாட்டார். அப்போ நினைப்பீங்க, ஐயோ என்னோட பிள்ளை கூட இப்படியே படிக்காமல் இருப்பாங்களா, என்னோட பிள்ளை கூட இப்படியே வாழ்வாங்களான்னு சொல்லி நினைப்பீங்க. ஆனால் இயேசுக்குள்ளே நீங்கள் வந்தீங்கன்னா, இயேசு அந்த சாபத்தில் நினச்சி நீக்க போட்டுவார். குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா, என்னோட தாயும் என்னோட தகப்பனாரோட வாழ்க்கையில் பார்த்தா படிப்பு இல்லை. 2வது தரமை நான் என்னோட பெரியப்பா அவங்கள பசங்களை யாருக்குமே படிப்பு இல்லை. 3வது தரமை நாங்கள் தான். அப்போ நினச்சா என்னோட கண்ணன் தம்பிகள் எல்லாருமே இருக்கிறாங்க. அவங்கள பிள்ளைகளை காட்டிலும் அதிகமாக என்னோட மகனை படிக்க கிருபை தந்தார். அவர் இன்னைக்கு வெளிநாட்டில் கனடா தேசத்துக்குள்ளே அவர் இருக்கிறார். எதுக்கு சொல்கிறேன்னா, இயேசு சாபத்தையும் எடுக்கிற ஒரு தேவனாக நம்ம காணப்பட்டிருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனை நம்ம பார்க்குறோம், அப்படிப்பட்ட தேவனை நம்ம துருதி கொள்கிறோம். அப்படிப்பட்ட தேவன் இருக்கிறார். 2வது அவர் எதுக்கு வந்தாருன்னா, நீதிமான்களாக இருக்கிற அவங்களுக்கு தீர்ப்பு சொல்லதுக்கு அவர் எழுப்பப்பட்டிருக்கிறார். நீதிமான்கள் தீர்ப்பு சொல்றதுக்கு அவர் எழுப்பி விட்டிருக்கிறார். 2வது அவரோட நம்மளோட பாவங்களுக்காக அவர் நீதிமானா எலும்பு வெற்றி அவர் கையில் ஒரு தவறு கிடையாது. இயேசுக்குள்ள அவர் எதுவுமே தவறு பண்ணல. நீதிமானா இருக்கிற இயேசுனி சிலுவுக்கு ஒப்பு கொடுத்து அடிச்சிருக்கிறார். எதுக்குன்னா, நம்மளோட பாவங்களுக்காக மன்னிக்க விருதுக்காக தான் அவர் வந்திருக்கிறார். ஒரு மனிதர்கிட்ட போய் நம்ம செஞ்ச பாவத்தை பற்றி பேசினோம்னா, சாரி இன்னும் மன்னியும்னு சொன்னோம்னா, அந்த மனிதர் என்ன சொல்லுவார், உன்னை மன்னிப்பு உன்னுக்கிட்ட வச்சுக்கோ, எனக்கு வேண்டாம். பேசாதெல்லாம் பேசிட்டீங்க, இப்போ என்ன மன்னிப்பு கேட்குறீங்கன்னு சொல்லி நம்மை அலட்சியமாக பண்ணுவாங்க. ஆனால் இயேசுக்கிட்ட போய் நம்ம பண்ணுற தவறுகளை வெட்டி அவர்கிட்ட போய் நம்ம மன்னியும் ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணோம்னா, ஆண்டவர் சொல்வார், உன்னை நான் மன்னித்து விட்டேன் மகனே அன்னு சொல்கிற மனிதர் தான் இயேசு. அதுக்கு தான் நம்மளோட பாவத்தில் மன்னிக்க விட்டுக்கு தான் அவர் சிலுவையில் அறைக்கப்பட்டிருக்கிறார். ஒரு பெண் எபிச்சாரிக்கிற ஒரு பெண் அவரோட பாதங்களை கழுவி அவர் பாதத்துக்குள்ள நீந்தி என்னை மன்னியும் ஆண்டவரேன்னு சொல்லி கண்ணீர் விடும்போது ஆண்டவர் சொல்கிறார், உன்னோட பாவத்தை நான் மன்னிக்க விட்டேன்னு சொல்கிறார். நம்ம எப்படிப்பட்ட தேவனை நம்ம துரத்து கொள்கிறோம்னா, இன்றைக்கி அலட்சியமாக நம்ம மனிதர்களை பேசுகிறோம், அலட்சியமாக மனிதர்களை பற்றி நம்ம சொல்கிறோம், அலட்சியமாக மனிதர்களை நமக்கு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்காம அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமல் இருக்கிறோம். ஆனால் இயேசு நீதிமானாக இருக்கிறார். அவர் மன்னிக்கிற தேவனாக காணப்படுறார். 2வது அவர் வந்த நோக்கம் என்ன தெரியுமா, சாபத்தில் ஒன்று விடுதலை கொடுக்கறதுக்கும் 2வது பாவத்தில் ஒன்று விடுதலை கொடுக்கறது தான். மனிதரோட பாவம் பெரியப்படிட்டு இருக்கும். இன்னைக்கு ரொம்ப நாளாக முன்னாடி நான் ஒரு பகுதிக்கு செய்தி கொடுக்கறதுக்காக போனேன். அங்கே ஒரு மீட்டிங் பிரபலமாக நடந்துட்டு இருந்தாங்க. அந்த மீட்டிங்கில் ஆர்சிஎம் பேக்ரவுண்ட் சேர்ந்தவங்க நிறைய பேர் கலந்துக்குனாங்க. நான் எல்லாம் பேசி முடிச்சுட்டு வந்துட்டு அப்புறம் 2 பேர் வாலிபன் பசங்க, ஒரு 18 வயசு 20 வயசு இருக்கும். அந்த பசங்கள் என்கிட்ட வந்தாங்க. அவங்கள கேட்டாங்க, ஆண்டி நாங்கள் திருடி பண்ணுறோம், இந்த கிராமத்துக்குள்ளே நிறையா திருடி பண்ணது நாங்கள் தான், ஆனால் யாருக்குமே நாங்கள் திருடி பண்ணோம்னு தெரியாது. நான் நிறையா செயின் எல்லாம் திருடி பண்ணியிருக்கிறேன், செல்ஃபோன் எல்லாம் திருடி பண்ணியிருக்கிறோம் நாங்கள் 2 பேர். ஆனால் யாருக்குமே தெரியாது, நான் காலேஜ் போகும்போது தான் இருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு உன்னோட செய்தி கேட்ட அப்புறம் அந்த இயேசு எங்களை மன்னிப்பாரா, இனிமேல நம்ம தொட மாட்டோம்னு சொல்லி கேட்டாங்க. நம்மெல்லாம் மனிதர்களை என்ன சொல்கிறோம், உன்னை என்னடா மன்னித்ததுன்னு சொல்லி போலீஸ்க்கு ஒப்பு கொடுத்துட்டு அவருக்கு தண்டனை வாங்கி கொடுக்குறோம். ஆனால் இயேசு சொன்னார்,
உங்களை நான் மன்னிக்க விட்டேன், இனிமேல் தவறு பண்ணாதேன்னு சொல்லும் போதும் அந்த பசங்கள் அதுக்கப்புறம் தவறு பண்ணாமல் படிக்க ஆரம்பிச்சிட்டார். எல்லா மனிதர்களும் தப்பு பண்ணுவாங்க. நீங்கனாலும் நானானாலும் பரிசுத்தர் அவங்களுக்கு கிடையாது. இயேசு மட்டும்தான் பரிசுத்தவங்களை நம்ம சொல்கிறோம். பக்கத்து வீட்டிலோ ஏதோ ஒரு மகன் சரியாக படிக்காமல் ஒரு விளாட்டறிந்தோ, இல்லை ஒரு பென்சிலை திருடி பண்ணிட்டோ, இல்லை பணம் திருடி பண்ணிட்டோ ஏதோ பண்ணிட்டாங்கன்னா அதை எடுத்துகிட்டு போய் ஊர் முழுவெல்லாம் சொல்கிறோம் நம்ம. ஓ, அந்த மகன் அப்படி பண்ணிட்டார், இந்த பண்ணிட்டாங்கன்னு சொல்லி. ஆனால் இயேசு அப்படி சொல்ல மாட்டார், மன்னிக்க விடுவார். அவரோட பாதத்துக்குள்ளே நம்ம அமர்ந்து இயேசுவேன்னு சொல்லி சிறு ஜெபம் பண்ணாலும் என்ன ஜெபம் தெரியுமா? ஆண்டவரே, நீ இயேசுவை நீ எல்லாரும் சொல்கிறாங்க, எனக்காகவே நீ சிலுவையில் அரைக்கப்பட்டு ரத்தத்தை சிந்தினவன்னு சொல்கிறாங்க. ஆண்டவரே, எங்களை நீ மன்னிக்க விடும் ஆண்டவரேன்னு சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணானா ஆண்டவர் சொல்வார், உங்கள் பாவத்தை நான் மன்னிக்க விட்டேன், உன்னை நான் விசேஷம் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். நம்மோட பாவத்தை மனிதர்கள் மன்னிக்க விட மாட்டார். அவங்கள காலை பிடிச்சிட்டாலும் நீ பேசின வார்த்தைகள் அவங்கள இருதயத்துக்குள்ளே வச்சு நீ அப்படி பண்ண இப்படி பண்ணன்னு சொல்லி காலோட மெதித்தி இருப்பாங்க. ஆனால் இயேசுக்கிட்ட நம்ம வந்து கேட்டோம்னா அவர் காலோட நம்ம மெதித்து வைப்பார், எதிர்த்து வைக்க மாட்டார், நம்மை கனப்படுத்துவார். அதுதான் இயேசு, அதுதான் இயேசு. இயேசுன்னு சொன்னாலே அவர் மன்னிக்கிற ஒரு கடவுளாக இருக்கிறார். இன்னைக்கு தேவான தேவனே, அருமையான தெய்வச்சனமே, அவரை மன்னிக்கிற இயேசுவா இருக்கிறார். இப்போ இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி பார்க்குற நீங்கள் ஒருவேளை யாருனாலும் குற்றம் பண்ணி பேசியிருக்கலாம், யாருனாலும் மன்னிக்க முடியாமல் தவிச்சிட்டு இருக்கலாம், இல்லை எதனா வைராக்கியமாய் நீங்கள் காணப்படலாம், இல்லை உங்கள் சொந்தக்கார வீட்டு சண்டை நடந்ததுனால நல்லதுக்கு கிட்டக்கி அவங்க வீட்டுக்கு போகாமல் நீங்கள் இருக்கலாம், இல்லை உங்கள் உருவத்தினாலோ உங்கள் மச்சனாலோ உங்கள் நாத்தனார்னாலோ இல்லை உங்கள் அக்கா மாறுமானாலோ எதிர் வீட்டு உங்கள்கிட்ட சண்டை நடந்திருக்கலாம். அதனால நீ அவங்கள பகைச்சிட்டு அவங்கள வீட்டுக்கு போகாமல் மூஞ்சி காமிச்சிட்டு இருக்கலாம். இந்த நாள் இயேசு உயிரோடு எழுந்துற நாள். அவர் திருப்பி உனக்காக எனக்காக சிலுவையில் எழுந்துற தேவன் சொல்கிறார், நீ மன்னிக்க விடு மகளே, மன்னிக்க விடு மகனே, நான் உங்களை மன்னிக்க விடுவேன். நீ மன்னிக்க விட்டாலும் நான் உன்னை மன்னிக்க விடுவேன்னு சொல்லி இயேசு உனக்கிட்ட சொல்கிறார். அப்படிப்பட்ட தேவனை நம்ம தொழுதிக்கிறோம், அப்படிப்பட்ட தேவனை நம்ம ஆராதிக்கிறோம், அப்படிப்பட்ட தேவனை நம்ம விசாரிக்கிறோம். பரிசுத்த ஆவிய தேவன் அப்படிப்பட்ட தேவன். மன்னிக்கிங்க. ஒருவேளை சொத்துக்களில் உங்களுக்கு சண்டை வந்திருக்கலாம், சொத்து செவரி கட்டும்போது சண்டை வந்திருக்கலாம், இல்லை தோட்டத்துக்குள்ளே சண்டை வந்திருக்கலாம், இல்லை உங்கள் இடத்துக்குள்ளே சண்டை வந்திருக்கலாம், இல்லை உங்கள் குடும்பத்திலனே உனக்கு மாமியார் சண்டை வந்திருக்கலாம், இல்லை உங்கள் அப்பாவுக்கு உனக்கு சண்டை வந்திருக்கலாம். அப்படிப்பட்ட பிரச்சனைக்குள்ளே நீங்கள் காணப்படலாம். மகனே மகளே, நீ மன்னிக்க முடியாமல் ரொம்ப வருஷமாக நீ அப்படி தவிச்சிட்டு இருக்கலாம், மன்னிக்க முடியாமல் நீ இருக்கலாம். இன்னைக்கு கால நேரத்தில் ஆண்டவர் சொல்கிறார், மகளே நீ மன்னிக்க விடு, நான் மன்னிக்க விடுவேன். அந்த பாவத்தையும் தேவன் மன்னிக்க விடுறதுக்கு தான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். என்னோட தாயார் இறந்துட்டாங்க. இந்த தாயார் இறங்கும் போது பக்கத்து வீட்டோட குடும்பம் இருந்தது. அவங்கள தம்பி போல் என்னோட தாயார் நினைப்பாங்க. அப்படிப்பட்டவங்க இந்த குடும்பத்துக்கு துரோகம் பண்ணாங்க, நம்ம துரோகத்தை பண்ணாங்க. அது இந்த தாயாரை மனதுக்குள்ளே வச்சு இந்த தாயார் ஒரு முடிவு எடுத்துட்டாங்க, வாழ்க்கையில் எப்போவுமே அவங்களுக்கு குடும்பத்துக்கும் நம்ம குடும்பத்துக்கும் இப்படிப்பட்ட சம்பந்தங்கள் இருக்கக்கூடாது, சத்சம்பந்தங்கள் இருக்கக்கூடாது, அவங்களுக்கு உங்களுக்கு நல்லதுக்கு கிட்டத்துக்கு நீ கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லி இந்த தாயார் என்கிட்ட சொல்லி இறந்துட்டாங்க. அதை மனதுக்குள்ளே வச்சு தம்பி கல்யாணத்துக்கனாலும் அம்மாவோட நல்லதுக்கு கிட்டத்துக்குனாலும் எதுக்குமே அவங்கள கூப்பிடவே இல்லை. நான் சுத்தமாக அவங்கள மறந்து விட்டுட்டேன். கொஞ்ச நாளும் கழிச்சு நான் ஊழியத்துக்கு ஆரம்பித்த நாட்கள் முதல் அப்போதான் ஆண்டவர் ஒரு இரவு நான் 11 மணிக்கோ 12 மணிக்கோ படுத்துட்டேன், ஜெபம் பண்ணிட்டேன். காலை நேரத்தில் 4 மணிக்கு நான் கிளம்பி போன ஊழியத்துக்கு. ஆண்டவர் ஆவியானவர் எனக்கு தெரியப்படுத்திட்டார், மகளே ஒரு யுத்தம் எனக்கும் மாம்சத்துக்கும் நடக்குது, நீ மன்னிக்க விடாமல் இருக்கிற அந்த காரியத்தினால தேவனு கூட உங்களை மன்னிக்க விடாமல் இருக்கிறாருன்னு சொல்லி தெரியப்படுத்தும் போது கர்த்தரோட பாதத்தில் அமர்ந்தி, ஆண்டவரே நான் இனிமேல் மன்னிக்க விடுறேன், அவங்கள பாவத்தை பற்றியும் அவங்கள செஞ்ச துரோகத்தை பற்றியும் நான் நினைக்க மாட்டேன் ஆண்டவரே, ஆனால் நான் செஞ்ச பாவம் எது இருந்தாலும் நீ மன்னிக்க விடுன்னு சொல்லி ஜெபிக்கும் போது
ஆண்டவர் 5 மணிக்கு என் பாவத்தை மன்னிக்க விட்டார். நம்மளோட பாவத்தை மன்னிக்க விடும்போது நமக்குள்ள ஒரு வெளிச்சம் காணப்படும். ஏதோ ஒரு பாரம் நம்ம விட்டு போகாது இருக்கும். திரும்பி அந்த நடந்து போன காரியங்களாக இருக்கலாம், அந்த பகைகளாக இருக்கலாம், அவையெல்லாம் ஞாபகம் வராமல் கர்த்தர் நம்மை காத்திருப்பார். அதுதான் ஆண்டவரோட மன்னிப்பு உண்டு. நான் இயேசுக்குள்ளே வந்தேன், உலகத்துக்காக ஜெபிக்கணும்னு இவ்வளோ ஒரு பிடிக்கும். 2 மணி நேரம் ஜெபிக்கணும்னு நான் அறைக்குள்ளே போய் அமர்ந்து ஜெபம் பண்ணால் 15 நிமிஷத்துக்குள்ள உலகத்துக்கு ஃபுல்லாக ஜெபம் பண்ணி முடிப்பேன். அப்போது ஆண்டவர் சொன்னார், மகளே, சிறு வயதில் ஒன்று நீ இந்துவாக இருக்கீங்க, அந்த பாவத்தெல்லாம் நீ மன்னிக்க விடும்போது தான் உன் இயேசு உன்னைக்குள்ள ஆவியானவர் தங்குவாருன்னு சொன்னாங்க. 3 நாள் நீ உபவாசத்துக்குள்ளே இருந்து எதுவுமே நீ சாப்பிடக்கூடாது. தண்ணி ஜூஸு சாப்பாடு சாப்பிடாம 3 நாள் இரு மகள்ன்னு சொன்னாங்க. 2 நாள் நல்ல ஜெபம் பண்ணேன். எல்லா பாவத்தை ஆண்டவர் ஞாபகப்படுத்திட்டு இருந்தார். சிறு வயதில் ஒழிஞ்சு ஜெப அறையில் போய் நம்ம முட்டி போட்டோம்னா தேவன் எல்லா பாவத்தை நமக்கு ஞாபகப்படுத்துவார். ஒன்று அறிஞ்சு கர்த்தருடைய சன்னிதானத்தில் மன்னிப்பை கேட்கும்போது விடுதலை தருவார். எப்போ சிறு வயதில் செஞ்ச ஒரு பாவம் இருந்தது, அது கர்த்தர் மன்னிக்கவே இல்லை. 3ஆவது நாள் என்னோட உபவாசத்தை முடிக்க போதும் காலை நேரத்தில் 6 மணிக்கு எழுந்துச்சு ஒரு 11 மணிக்கு நான் வானத்தை பார்த்து கேட்டேன், ஆண்டவரே, என்னோட பாவம் இன்னும் மன்னிக்க முடியலன்னு சொல்லி. அப்போதான் ஆவியானவர் அந்த வானத்தில் ஒழிஞ்சு ஒரு வெளிச்சம் என் இருதயத்துக்குள்ளே இறங்கும் போது எனக்கு தேவன் மன்னிப்பு கொடுத்துட்டார். அதுக்கப்புறம் பரிசுத்த ஆவியானவர் பலமாய் எனக்குள்ளே தங்கினார். பாவம் இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் இருக்க மாட்டார். அந்த பாவத்தை மன்னிக்க விடவரே நம்ம தேவாத தேவன். அப்படிப்பட்ட தேவனை தான் நம்ம தொழுதுக்குள்ளே இருக்கிறோம். அப்படி தேவனை தான் நம்ம காத்திருந்து நடத்திருக்கிறோம். அப்படிப்பட்ட தேவனே நம்மோட இருக்கிறார். ரீபா சாந்த ரபா காந்தரன் ரபோம் தரணன் தீரிவு 2வது 3வது பார்த்தீங்கன்னா, அவர் எதுக்காக இந்த உலகத்துக்கு வந்தாருன்னா, அவர் எதுக்காக இந்த உலகத்துக்கு அவர் வந்தாருன்னா, அவர் தேவான குமாரடன பாப்ப சரீரம் பரிபாஷாந்தரம். அவர் எதுக்காக நமக்குள்ள அவர் வந்தார்னா, 3வது அவர் மரணத்திலோ நினச்சி நமக்கு விடுதலை தரதுக்காக அவர் வந்திருக்கிறார். அவர் மரணத்திலோ நின்று தேவன் மரணமுலோ நிந்தியும் அவரோட சரீரதாரமான காரியங்களோ விடுதலை கொடுக்கறதுக்கு கர்த்தர் இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறார். மரணம்னு சொன்னால் ஒரு மரண பயம் நமக்குள்ளே இருக்கும். நம்ம எப்போ சத்தி போகிறோமோ, ஐயோ நம்ம சத்தி போகிறோமேமோ, எவ்வளோ நாளாக நம்ம வாழ போகிறோம்னு சொல்லி ஒரு பயம் இருக்கும். அந்த பயத்தை நம்ம மனிதருக்குள்ளே இருக்கிற பயத்தை எடுக்கிறதுக்கு இயேசு இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறார். சமீபமாக நான் பார்த்தேன் ஒருத்தனை. அவர் எப்போ பார்த்தாலும் நான் சத்தி போயிடுவேன், நான் 2 வருஷம் தான் இருக்க போகிறேன், 1 வருஷம் தான் இருக்க போகிறேன், இந்த குழந்தைகள் கல்யாணம் ஆயிடுச்சு வரைக்கும் இருந்தால் போதும், என்னோட பேர குழந்தைகள் பார்த்தா போதும்னு சொல்லி எப்போ பார்த்தாலும் அவருக்குள்ள ஒரு பயம் உண்டு. அந்த பயம் இயேசு பிரபுக்குள்ளே அவரை செபிக்கும் போது அந்த பயத்தை அவரை நீக்க போட்டார். அதுக்கப்புறம் அவர் சொல்கிறார், நான் எப்போ சத்தி போனாலும் இந்த இயேசுக்கு தெரியாமல் என்னோட உயிர் போகாது. போகிற ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி ஆனாலும் பின்னாடி ஆனாலும் போகாதுன்னு சொல்லி சரியான நேரத்தில் என்னோட உயிர் போமன்னு சொல்லி சொன்னாங்க. அதுதான் இயேசு. பயத்திலோன்னு விடுதலை கொடுக்கறதுக்கு தான் அந்த இயேசு நம்மோட உலகத்துக்கு வந்திருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனை நம்ம தெரிந்து கொள்ளிட்டு இருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு சிஸ்டர் இருக்கிறாங்க, அவங்க இயேசுக்குள்ளே தான் இருக்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் பயமாக தான் அவங்களுக்குள்ளே இருக்குது. கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் தலைவலி வந்தாலும் ஓடி போயிடுவாங்க, வீட்டுக்கு போயிட்டு அவங்க ஓடி ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுவாங்க. போயிட்டு அவங்கள மாத்திரெல்லாம் எடுத்துகிட்டு போட்டுக்கொண்டு இருப்பாங்க. கொஞ்சம் கைவலி வந்தாலும் ஓடிடுவாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. அப்போது ஒரு நாள் அவங்களுக்காக செபிக்கும் போது அவங்களுக்குள்ள ஒரு கிட்ட ஆவி இருந்தது. அந்த கிட்ட ஆவி வெளியே வந்தது. இப்போ சொன்னேன், இதுதான் உனக்கு பயத்தை கொடுத்தி நீ சம்பாதிக்கிற பணமெல்லாம் செலவு பண்ணுற மாதிரி பண்ணிடுறாங்க அன்னு சொல்லி செபிக்கும் போது அதிலோனிச்சு விடுதலை பெற்றுக்கொண்டாங்க. அதுக்கப்புறம் அந்த சிஸ்டர் சொன்னாங்க, இனிமேல் நான் எதுக்குமே நான் கவலைப்பட மாட்டேன் சிஸ்டர், இது இருந்தாலும் நேசு என்னை காத்திருந்து நடத்துவார். பயம் 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 மனிதருக்குள்ள இருக்கிற பயம்
பாருங்க, யாரோ ஒரு மகன் ஃபோன் பண்ணாங்க எனக்கு. மரத்து கீழே விளையாடிட்டு இருந்தாங்களா. அந்த மரத்து கீழே விளையாடும்போது திடீர்னு அவருக்குள்ள ஒரு பயம் வந்ததா, நெஞ்சு அடிக்க மாதிரி இருந்ததா. அந்த பயத்தில் ஜுரம் வந்ததா. அந்த జ్వరంలోనే బ్రెయిన్కి బ్లడ్ సర్క్యులేషన్ ஆகாமல் நின்று மாதிரி இருந்து ஹாஸ்பிட்டல் கோமாக்குள்ளே போயிட்டாங்க, ஐசியூவில் போயிட்டாங்க. அப்புறம் அவருக்கு யாரோ ஃபோன் கால்ஸ் மூலம் தாய் ஜெபம் பண்ணாங்க. டாக்டர்ஸ் எல்லாம் சொன்னாங்களா, இனிமேல் உங்களுக்கு பொழைக்கிறது கஷ்டம்தான். டெய்லி அவங்களுக்கு 3000 4000 செலவாயிட்டு இருக்குது. ஒரு 48 மணி நேரம் பார்த்தே அதுக்கப்புறம் நம்ம டிசைட் பண்ணலாமான்னு சொல்லி டாக்டர் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. அந்த தகவல் சொல்லும்போது தாயும் தகப்பனார் எவ்வளோ கவலையாக இருக்கும். அந்த பயத்தில் ஃபோன் பண்ணும்போது ஆண்டவர் சொன்னார், பலான மரத்து கீழே பயந்துட்டாங்க, அப்படி ஜுரம் வந்தது. இந்த பயத்தையும் கட்டி போட்டிருக்கிற கட்டுன்னு இயேசு நாமத்தில் நான் ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லி கடவுளை பேசும்போது காலை நேரத்துக்குள்ளே அவங்கள இயேசுவில் இருக்கிற அம்மா எழுந்தி உட்காருனாங்களா. அதுதான் இயேசு. இல்லை, தாயும் தகப்பனார் வீட்டுக்குள்ளே ஒரு கட்டு இருந்தது. அந்த பேய் என்ன பண்ணுவான்னா, என்னோட அம்மா மேலேயும் என்னோட அப்பா மேலேயும் எழுந்தி உட்காருவாங்க, மாடு மேலே உட்காருவாங்க இரவு நேரத்தில். அப்போ என்னோட அம்மா எவ்வளோ ஹோமம் பண்ணாலும் எவ்வளோ பூஜை பண்ணாலும் யார் நான் கூட்டிகிட்டு வந்து என்னென்ன பண்ணாலும் ஒன்றும் நடக்கவில்லை. அப்போ என் தாயார் சொன்னாங்க, நான் இயேசுன்னு ஏற்றுக்கிறேன், நீ ஜெபம் பண்ண மகளை வீட்டுக்குள்ளே அந்த வெண்ணத்தை வச்சு வீட்டில் அந்த தண்ணி தெளிச்சிட அவரோட ரத்தத்தைன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் ஜெபம் பண்ணி அவரோட ரத்தத்தை வீட்டுக்குள்ளே தெளிக்கும் போது அந்த பேய் வெளியே போயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னோட அம்மா அப்பா விடுதலை பெற்றுக்கொண்டாங்க. யாரால முடியாதத ஒரு காரியம் இயேசு ரத்தத்தால் விடுதலை வந்தது. இயேசு ரத்தத்துக்கு பிசாச்சு பயந்து நடுங்கி ஓடிடும். இயேசுவோட ரத்தம் பிரபலமானது. அதுக்குதான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறார். அதுக்குதான் அவர் அடி வாங்கிட்டு இருக்கிறார். அதுக்குதான் தளம்புனால நமக்கு வியாதிகளோ நெஞ்சு கர்த்தர் நமக்கு விடுதலை தந்திருக்கிறார். அப்படிப்பட்ட இயேசு தான் நம்ம நம்பியிருக்கிறோம். செய்வினை மிருந்தது என் தம்பிக்கு சின்ன வயசுல வந்து எப்போ பார்த்தாலும் உடம்பு சரியில்லை. ஆனால் இயேசுக்குள்ளே வந்துட்ட அப்புறம் அந்த செய்வினில் ஒன்று கர்த்தர் விடுதலை கற்றுதார். இந்த இயேசு பிரபுவோட ரத்தத்தினால செய்வினைகளாக இருக்கலாம், மந்திரங்களாக இருக்கலாம், வியாதிகளாக இருக்கலாம், எப்படிப்பட்ட காரியங்களானாலும் தேவன் விடுதலை தருவார். அதுக்கு தான் அவரோட ரத்தத்தை பார்த்தாலே செய்வினிக்கனாலும் சைத்தானுக்கெல்லாம் பயந்து ஓடுதுக்குதான் அந்த இயேசு வந்திருக்கிறார். சைத்தானோட தலை இயேசு காலுக்குள்ள மிதிச்சு அவர் ரத்தத்தில் உணைஞ்சி தனக்கு விடுதலை கொடுத்தி தானே ஆண்டவர் விடுதலை மனிதருக்கை கொடுத்திருக்கிறார். அதுக்கு தான் இயேசு வந்தார். கடைசிக ரோமர் 8:4 அதிகாரத்தை நம்ம பார்க்கும்போதும் இயேசு எதுக்காக இந்த உலகத்துக்கு வந்தாருன்னா, அவர் எதுக்கு இந்த உலகத்துக்கு வந்தாருன்னா பாவிகளுக்காக தான் அவர் இந்த உலகத்துக்கு வந்தார். டாக்டர்ஸ் யாருக்கு தேவை? ஒரு ரோகிக்கு வியாதிக்குள்ளே இருக்கிற மனிதனுக்கு தான் டாக்டர்ஸ் தேவை. நல்லா இருக்க மனிதருக்கு டாக்டர்ஸ் தேவையில்லை. அப்படிதான் உலகத்தில் இருக்க பாவிகளுக்கு தான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறார். எபிச்சாரம் செய்கிறவங்களா இருக்கலாம், திருடி பண்ணிருக்கிறவங்களா இருக்கலாம், பொய் சொல்கிறவங்களா இருக்கலாம், அவங்கள கஷ்டப்பட்டு ஜனங்களாக இருக்கலாம், ஏமாத்தர் இருக்கிற ஜனங்களாக இருக்கலாம். எப்படிப்பட்ட மனிதனாலும் அவரோட பாவத்தை கர்த்தரோட முன்னாடி கொண்டு வந்து மன்னிப்பு கேட்கிட்டேன்னா அவரை விடுதலை கொடுக்கறதுக்கு தான், அவங்களுக்காக தான் தேவன் இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறார். எப்படிப்பட்ட ஒரு கடவுளை பாருங்க இந்த உலகத்தில். அப்படிப்பட்ட கடவுளை நம்ம தேடினாலும் கிடைக்காது. எத்தனையோ கடவுள் இந்த உலகத்தில் இருக்கலாம், ஆனால் இயேசு போல ஒரு கடவுளை கிடையாது. இயேசு போல நேசிக்கிற ஒரு கடவுள் இல்லை. இயேசு போல விடுதலை கொடுக்குற ஒரு கடவுள் இல்லை. இயேசு போல ரத்தத்தில் விடுதலை கொடுக்குற ஒரு கடவுள் இல்லை. இயேசு போல தளம்புனால விடுதலை கொடுக்குற ஒரு கடவுள் இல்லை. இயேசுவால் மூடாத நாள் உயிரோடு எழும்பின கடவுள் இந்த உலகத்தில் கிடையாது. ஒரே ஒரு கடவுள் இருக்கிறார் உலகத்தில். அவர் யார் தெரியுமா? மெய்யாகவே இயேசு மாத்திரம், இயேசு மட்டும்தான். இயேசு குமாரன், கடவுளோட குமாரன், தேவ குமாரனான இயேசு பிரபு மட்டும்தான் இருக்கிறார். அவர் தான் இந்த உலகத்தின் கடவுள். அவர் தான் மெய்யான கடவுள். அவர் மனிதரோட பாவத்தை மன்னிக்க விடுறதுக்கும் விடுதலை கொடுக்கறதுக்கும் தேவன் இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறார். அதுக்காகவே கர்த்தருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். இன்னைக்கு அருமையான தெய்வச்சனமே,
இயேசு பற்றி உங்களுக்கு தெரியலையா? இல்லை இயேசுவனை கடவுள் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி நினைக்கிறீங்களா? இல்லை இந்த இயேசுன்னு கூப்பிட்டா இப்போ பார்த்தாலும் சோதனைகள் வருதுன்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு மனம் மாறுங்க. கர்த்தரோட சமுதாயத்துக்கு வந்து ஜெபம் பண்ணுங்க. அவர் உன்னோட பாவத்தை மன்னிக்கு விடுவார். அவர் உங்களுக்கு விடுதலை தருவார். தேவன் உங்களுக்கு ஆசீர்வாதை கொடுத்தி ஆண்டவர் கிருபை தருவார். மகளே ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரமல்லோ ஆண்டவரே, இந்த தேவனா இருக்கிற கர்த்தாவே உமக்கு நன்றி சொல்லிக்கிறோம் ஆண்டவரே. இதோ ஆண்டவரே, இந்த இரவு நேரில் ராஜா இயேசு எதுக்காக இந்த உலகத்துக்கு வந்தாரோ ஆண்டவரே, மனிதரோட பாவத்தையும் விடுதலை கொடுக்கறதுக்கு வந்த தேவன் ஆண்டவரே. அவரோட ரத்தத்தினால விடுதலை கொடுக்கறதுக்கு வந்த தேவன் ஆண்டவரே. சாபத்திலோ நினைச்சு பாவத்திலோ நினைச்சு விடுதலை கொடுக்கறதுக்கு வந்த தேவனே ஆண்டவரே. ஆண்டவரே ஆண்டவரே உமக்கு நான் நன்றி செலுத்துக்கிறேன் ஆண்டவரே. தேவனே இதுகோ ராஜா, இந்த இரவு நேரத்தில் எத்தனை மக்கள் கண்ணீரி விடுறாங்க ராஜா. ஐயோ இன்னைக்கு யாருமே இல்லையே, ஐயோ இன்னும் யார் பார்த்துக்குவாங்கன்னு சொல்லி நினைக்கிற மக்களை ஒன்றாண்டாரு. இந்த நிகழ்ச்சி பார்க்குற யூடியூப்ல பார்க்குற ஒரு மனிதர் இருப்பாங்க. நீ விபச்சாரம் பண்ணுற ஒரு மனிதர், நீ விபச்சாரம் பண்ணுறீங்க, யாருக்கு தெரியாத நினைக்கிறீங்க. ஐயோ இந்த குற்ற மனசாட்சியோட நீ கேட்பீங்க, இன்னை யார் மன்னிப்பார், இன்னை யார் மன்னிப்பார் என்று சொல்லி நீ கவலையோடு காணப்படுறீங்க மகனே. கடவுள் சொல்றார், இந்த இயேசு சொல்றார், நான் இருக்கிறேன் உன் தேவன், உன்னை நான் மன்னிக்க விடுவேன்னு சொல்றாங்க. நான் உன்னை மன்னிக்க விடுவேன்னு சொல்றேங்க. தேவனே உமக்கு நன்றி ராஜா. எத்தனை பேர் இயேசுக்கு அறியாம பாவத்தை பண்ணுறாங்களோ, எத்தனை பேர் இயேசு பற்றி தெரியாம கவலைப்படுறாங்களோ, எத்தனை பேர் இந்த இயேசுவோட கடவுள் எங்களுக்கு வேண்டான்னு சொல்லி ஒதுக்க வச்சு ஆண்டவர் பாவத்தை உண்டாக்குறாங்களோ, அவங்களை யாரை நீ மன்னிக்க மாட்டேன். இயேசு உண்மையுள்ள கடவுள்னு சொல்லி தெரிந்துக்குள்ள கிருபையும் பாக்கியத்தையும் தாருமாண்டாரே. ஆண்டவர் சாப்பமான காரியங்களோ நினைச்சு விடுதலை தந்தி, பாவத்திலோ நினைச்சு விடுதலை தந்தி, வியாதிகளோ நினைச்சு விடுதலை தந்தி, ரத்தத்திலோ நினைச்சு விடுதலை தந்தி, உன் ரத்தத்தினால தளம்பனால குணப்படுத்துகிற தேவனா இருக்கிற இயேசுவே. எத்தனை பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஐயோ எனக்கு ரொம்ப வருமான பாதிப்பு உண்டு, ஐயோ இங்கே வீட்டில் எப்போ பார்த்தாலும் வியாதி தான், ஹாஸ்பிட்டல் செலவு தான். ஐயோ நாங்கள் 500 ரூபாய் சம்பாதித்தாலும் 1000 ரூபாய் எங்களுக்கு செலவாயிட்டு இருக்குது. ஐயோ இங்கே பணம் நிற்க மாட்டேன்னு சொல்லி தவிக்கிற ஜனங்களை உண்டு. ஐயோ நாங்கள் கடன் பிரச்சனைகள் இருக்கிறோமே, கடன் பிரச்சனைகள் எங்களுக்கு தருத்தது, இந்த கடன் பிரச்சனைகள் எங்களுக்கு தீராதான்னு சொல்லி வேதனைப்படுற மக்களும் உண்டு. ஆண்டவரே நீ நல்லவர் ராஜா, நீ வல்லவர் ஆண்டவரே. அவங்களுக்கு யாவரும் கருத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இசாக்கு தேவனா இருக்கிற கர்த்தாவே, கடன பிரச்சனைகளை தவிர்க்கிற மக்கள் ஆண்டவரே. ஆண்டவர் பாவத்தில் நினைச்சு விடுதலை இல்லாத மக்கள் ஆண்டவரே. இங்க யாரோ ஒரு பொண்ணு இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு இருப்பீங்க மகளே. நீ ஸ்கூல்ல நீ +1 +2 படிக்கிற பொண்ணு தான். நீ ஸ்கூலில் பென்னிலெல்லாம் திருடி பண்ணிட்டு வருவீங்க. ஆனால் இது வரைக்கும் நீங்கள் ஒரு நாள் கூட சொல்லவில்லை. அந்த பாவத்தை நீ ஒப்பு கொடுக்கல. தேவன் சொல்கிறாரு, மகளே நீ அந்த பாவத்தை நீ மன்னிக்கு விட்டீங்கன்னா நல்ல மார்க்ஸ் தான் நீ பாஸ் ஆகி கர்த்தர் உனக்கு நல்ல ஒரு கவர்மெண்ட் வேலை கொடுப்பார். அந்த பாவம் நம்மக்கிட்ட இருந்தானா இயேசுவால் ஆசீர்வதிக்க முடியாது. உங்கள் பாவத்தை நீங்கள் மன்னிக்க விடுமா. ஒருவேளை அறியாமல் நீங்கள் பேசியிருக்கிற வார்த்தைகள் இருக்கலாம், ஒருவேளை மனுஷங்களை தூஷிக்கிற மாதிரி நீ நடத்திட்டு இருக்கலாம், ஒருவேளை மனிதர்களை நீதி இல்லாத காரியங்கள் உனக்குள்ள காணப்பட்டிருக்கலாம். அப்படிப்பட்ட காரியங்கள் உனக்கிட்ட காணப்பட்டிருக்கலாம் மகளே. நீ மன்னிக்க விட மாட்டோரே. நீ மன்னிக்க விடும்போது தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ரீபா சாந்தாரா மக்காந்தாரபா ரபோந்தரணந்தி ரீ மக்காந்த ரபா சாந்தி ரீ மக்காந்தாரபா ரபோந்தரணந்தி ரீ மசாந்த ரீ மக்காந்தரபா சாந்தரபா ரபோந்தரணந்தி ரீ பசாந்தரமா ரபா காந்தரபா ரபோந்தரணந்தி ரீ மசாந்தி ரீபா ரீ மக்காந்தரபா ரபா சாந்தரபா. நீ ஆசீர்வதிக்கிட்டு மாண்டரே, எல்லாரும் நீ தொட மாண்டரே, நீ கிருபித்தார். இயேசு நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.